அவன் கோமூத்திரம் சாப்பிட்றவன், குடிக்கிறவன், அவன் வட இந்தியன், வடக்கன், அவன் தெற்கு இந்தியன் கிடையாது, தமிழன் கிடையாது. பிரித்து 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 பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். பீகார் மக்களை கீழ்த்தரமாக பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று நாங்கள் சொல்கிறோம், என்னமோ தமிழர்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுக இருக்கிறவங்க பாதி பேர் தமிழர்களே கிடையாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க. பாத்ரூம் கழுவுறதுக்கு லாயக்கானவர்கள் இப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஸ்டாலினோட பேச்சுக்கு தமிழ்நாட்டில் இம்பாக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு, அதுல வேற பீகார்ல இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கான். பாராளுமன்றத்துல போய் நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல கோமூத்திரம் குடிக்கிற மாநிலங்கள்னு சொன்னீங்களா இல்லையா? ஆக நீங்க வேற்றுமைப்படுத்தி அவர்களை பீகார்னா பான் பராக்கு விற்கிறதுக்கு தான் அவன் ஆகும், அவனுக்கு அறிவே இல்லை சொன்னது யாரு? எல்லாம் சரித்திரத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆக திமுக தான் சொன்னார். உடனே தமிழர்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். திமுக மீது வைக்கப்படும் விமர்சனம் திமுக மீது தான் வைக்கப்படுகிறது, தமிழர்கள் மீது அல்ல. தமிழ் மக்கள் அந்த பீகாரி மக்களோடு ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பூர்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, அவர்களை எல்லாம் இணைத்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை வேற்றுமைப்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழர்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லல. தமிழர்கள் வேற்றுமை பாதிக்கிறார்கள், வேற்றுமையாக நடத்துகிறார்கள் என்று எந்த இடத்திலையும் சொல்லல. திமுகவும் திமுக கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் பீகாரை சார்ந்த மக்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் அமைச்சர்கள் இப்படி பேசி இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லுங்க. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சொன்னதை, தமிழர்களை பற்றி குறித்து சொன்னதாக திரித்து பேசுவதற்கு எனது வடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் தமிழர்கள் தான், நீங்க எல்லாரும் தமிழர்கள் தான். திமுக இருக்கிறவங்க மட்டும் தமிழர்கள் கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள். இன்னைக்கு நம்ம தமிழர்கள் பீகார்ல வேலை செய்யறாங்க, டெல்லியில வேலை செய்யறாங்க, மும்பையில வேலை செய்யறாங்க. எல்லா தமிழர்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க தமிழர்கள் தான். இன்றிலிருந்து நான் சொல்றேன், ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு வேறானவர்கள், தமிழுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தமிழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரங்களும் குத்தகைக்காரங்களும் திமுக காரங்க தான் அப்படின்னு சொல்வதை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திரித்து பேசுவதை நிச்சயமாக 8 கோடி தமிழர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஸ்டாலின் அவர்களின் அந்த பதிவிற்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாதிரி இந்த நாட்டிற்கு ஒற்றுமையை விதைப்பவர் வேறு யாரும் இருந்தது கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணியில் இருக்குங்க. இண்டி கூட்டணியில் இருக்கும் போது அங்க அந்த இண்டி கூட்டணி எதிர்த்து நிக்கிறாங்க. திமுக இண்டி கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, பீகார்ல இவங்களை பத்தி பேச முடியாது. நீங்க இண்டி கூட்டணியில ஒரு பகுதியா இருந்து கொண்டு அந்த பீகார் மக்களை நீங்க வன்மமா பேசும் பொழுது, அந்த இண்டி கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமா அதை பத்தி சொல்லத்தான் செய்வாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வேணா அங்க போய் பிரச்சாரம் செய்ய முடியாது. ஏன்னா உதயநிதியோ ஸ்டாலினோ பீகாருக்கு போனா விரட்டி அடிப்பாங்க பீகார்காரங்க. நீங்க அங்க போய் ஒண்ணு வாயை திறக்க முடியாது. அங்கெல்லாம் சனாதன தர்மத்தை பின்பற்றும் மக்கள் உதயநிதி போனா விரட்டி அடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவங்க நேருவை கட்டுப்படுத்தல, தயாநிதி மாறனை கட்டுப்படுத்தல. பீகார் மக்களை பத்தி பேசினவங்க இங்க வந்து எந்த விதத்துல நீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்கன்னு இன்னும் சொல்ல போனா, இண்டி கூட்டணி திமுக கூட்டணி அந்த அதுல அங்கம் வகிப்பதுனாலேயே வட இந்தியாவில் தோற்கடிக்கப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களா கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான். அது என்ன சொல்லுங்க. அதாவது இன்னும் எங்க கட்சியோட தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா நாங்க அதற்கு எதிர்ப்பாக அந்த கூட்டம் நடத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு SIR என்பது இந்த நாட்டில் உள்ள ஏற்கனவே பல இடங்களில் நடந்தபடி, நேற்று கூட முன்னாள் நமது தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த SIR தேவை. பல நேரங்களில் இந்த கிளென்சிங்னு சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அராஜகத்தினால் தேர்தலே ரத்து செய்யப்பட்டது. எதனால? அதே மாதிரி 1967 இருந்து நான் சின்ன பிள்ளையார்ல இருந்து அரசியல் குடும்பத்தில் சேர்ந்ததுனால ஒரு ஃப்ரேஸை நான் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. தமிழ்நாட்டில் இறந்தவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்கள வந்து சந்திக்கணும்னா
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்றதான். ஏன் பதற்றம் கேட்கிற ஸ்டாலினுக்கு? ஏன் பதற்றம்? சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? அந்த பதற்றத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் 3 முறை வரப்போகிறார்கள். உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியலில் உங்களுக்கு நான் கேட்குறேன், பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினரெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த 35 லட்சம் பேர் ரோட்டுக்கு வரமாட்டாங்களா? ரோட்டுக்கு வந்து என் ஓட்டு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? சொர்க்கத்துல தான் போய் கேட்கணும். அதனால தான் இவங்க சொல்றாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எஸ்ஐஆர் நடந்தது, நேரு காலத்தில் எஸ்ஐஆர் நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எஸ்ஐஆர் நடந்தது. இல்லை முதலமைச்சர் சொல்றாரு, தேர்தல் வரும்போது என்ன அவசரமா? தேர்தல் வரும்போது தாங்க அவசரம். நான் போட்டி போட்ட தென் சென்னையில் 20,000 ஓட்டு டி நகர்ல காணோங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக காணோம். என்னொன்னு, உங்க அதிகாரிகள் தானே இங்க வெரிஃபை பண்ண போறாங்க, அதிகாரி தானே பண்ண போறாங்க. இல்ல என்ன பதற்றம்னு கேட்கிறேன். அதாவது என்னொன்னு, நான் முதலமைச்சரை வன்மையா கண்டிக்கிறேன். இது வந்து வாக்கு சீட்டு சீர்திருத்தம்ன்ற பேரை வாக்கு பறிப்பு பறிப்பு பறிப்புன்றாரு. உங்களோட வாக்குகள் பொய் வாக்குகள் வேணா பறிக்கப்படலாம், மெய் வாக்குகள் அங்கேதான் இருக்கும். அதனால பதற்றப்பட வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே. எல்லாம் நாட்டில் நேர்மையா நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்ல போனா, முதலமைச்சர் இந்த அமைச்சரவை தார்மீகமா அரசு ஆள்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரு பேர்ல, நான் நேரத்தே சொன்னேன், நேர்மையற்ற நேரு 684 கோடி ரூபாய் பாட்டிலுக்குனாலும் கமிஷன், அரசாங்க பதவிக்குனாலும் கமிஷன். பாட்டிலுக்கு 10 ரூபா, அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபா. இதான் இன்னைக்கு உள்ள தாரக மந்திரமா தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி இந்த சதுப்பு நில காடுகள், உலக அரங்கில சதுப்பு நில காடுகள்ல யாரு கை வைக்க கூடாது என்று சுற்றுச்சூழல் பிரகடனம் இருக்கும்போது அதுல கை வச்சிருக்காங்க. அதனால தோல்வி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திமுகவை தான் சொன்னாரே தவிர நிச்சயமா தமிழர்கள் சொல்லல. அவர் தமிழர்களை சொல்லவே இல்லை. அங்க உள்ள அதிகாரி தப்பு பண்ணாரு, அவரை சொன்னாரு. ஆக எங்கேயுமே அவர் தமிழர்களை சொல்லல. தமிழர்கள் மீது மரியாதை வைத்திருப்பவர் நமது பாரத. நான் கேட்கிறேன், செங்கோல் யாரு மதிக்கிறது? எந்த நாட்டில் இருக்குது? வேற எந்த மாநிலத்திலையும் செங்கோல் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள செங்கோலை புதிய பாராளுமன்றத்தில் கொண்டு வச்சாரா இல்லையா? அதே மாதிரி தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் இலங்கைக்கு போய் ராமேஸ்வரனுக்கு வந்தாரு. அன்னைக்கு நீங்க வரவேற்றீங்களா இல்லையா? வரவேற்கல. அதனால இனிமே உங்க அரசியல் வேற்றுமை அரசியல் எடுபடாது. ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.